தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஓசூர் நெடுஞ்சாலையில் 3 கிலோமீட்டருக்கும் மேல் வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் முரளி இணைந்திருக்கிறார். முரளி, 3 கிலோமீட்டருக்கும் மேல் அங்கு போக்குவரத்து நெரிசல் காணப்படுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கும் நிலையில் இந்த கடும் போக்குவரத்து நெரிசலுக்கான காரணங்கள் என்ன? ஒசூர் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலால் 3 கிலோமீட்டருக்கு மேலாக அணிவகுத்து நிற்கும் வாகனங்களால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். ஒசூர் பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலை சித்தாறு பகுதியில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக மேம்பாலம் அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். இதனால் அடிக்கடி இந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகளும் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது இந்த பகுதியில் மீண்டும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் மேலாக காரு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனால் இந்த மேம்பாலம் பணிகளை விரைந்து அமைக்க வேண்டும் எனவும் இந்த வாகன ஓட்டிகள் கோரிக்கையினை முன்வைத்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒசூர் பகுதிக்கு முன்பெல்லாம் வரக்கூடிய வாகன ஓட்டிகள் போக்குவரத்து நெரிசல் இடையூறு இல்லாமல் கர்நாடக மாநிலத்துக்கு சென்று விடுவார்கள். தற்போது இந்த போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் ஒசூர் பகுதிக்கு வருவதே அச்சத்தில் உள்ளாகி இருக்கின்றனர். பத்மநாதன், காட்சிகளோடு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி முரளி.